ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் சைலண்ட் அனிமே சீரிஸோட சீசன் 2ஓட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். சீசன் 1ஓட எண்டிங் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது வரைக்கும் நம்மளோட ஹீரோ நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஜஸ்ட் ஒரு அமைதியான பையன், இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான், மற்றவங்கள்ட்ட யார்ட்டுமே அதிகமாக பேச மாட்டான், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிப்பான், அவனை தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சீசன் 1ஓட எண்டிங்கில் தான் தெரிஞ்சிச்சு அது எவ்வளோ ஒரு மோசமான பைபிள்னு. அவன் மற்ற யாரையுமே பார்த்தீங்கன்னா மனுஷனாவே மதிக்கிறதே கிடையாது. மற்றவங்கள யூஸ் பண்ணி அவன் எப்படி ஜெயிக்கலான்றதை பற்றி மட்டுமே தான் அவன் யோசிக்கிறான். இப்போ இதே மைண்ட் செட்டோட தான் நம்மளோட ஹீரோவை நம்ம சீசன் 2ல பார்க்க போகிறோம். சீசன் 2 சீசன் 1ஓட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட், பரவாயில்ல என்ன குஜி, நான் நினச்ச மாதிரியே இந்த டெஸ்ட்டை நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த டெஸ்ட்டில் நீ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க, உன்னோட அப்பா தான் உன்னை இந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற்ற சொன்னாருன்னு. அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பொண்ணுங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பசங்க பார்த்து நல்லா ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கோயஞ்சியும் ஸ்விம்மிங் பூலை குளிச்சுக்கிட்டு தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனை உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் குசிதா வந்து, நீ என்ன புக்கு படிக்கிற, என்ன இது அப்படின்னு சொல்லி நோண்டிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹிராட்டா கேட்குறான், நானும் கரேசாவும் வெளியே சாப்பிட்றக்காண்டி போகிறோம், நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வரலன்னு சொல்லிடுறான். வேணா கரேசாவா வேணா, நீ நான் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு கரேசாவா என் மேலே கோவப்படுறக்கா, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ கரேசாவா அந்த இடத்துக்கு வந்துடுறா. நம்ம போகலாமா ஹிராட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம வேணா அயனை கொஞ்சம் நம்ம கூட கூட்டிட்டு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கும்போது, அதை விட அதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஹிராட்டாவை கரேசாவை கூட்டிகிட்டு போயிடா. அப்போ நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஸ்கூலில் அடுத்த டெஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த ஷிப்பில் இருந்து அவங்க ஸ்கூலுக்கே போகல, அதுக்குள்ளே அடுத்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருது. மைக்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு இமெயில் வரும், அதில் நீங்கள் எந்த பிளேஸுக்கு போகணும், என்ன டைமிங்க்கு போகணும் மென்ஷன் ஆயிருக்கும். எல்லாருமே டைமிங் கரெக்டாக போயிருங்க, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட பெனால்ட்டி விழுந்துடணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டைமிங்க்கு கரெக்டாக ஒரு ரூமுக்குள்ளே போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா கிளாஸ் டீல இருக்கிற 3 பசங்க ஏற்கனவே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பக்கத்துலேயே டீச்சரை உட்காந்துருக்காங்க. 3 பேரும் பேசாமல் இருங்க, 4வது ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு, வந்ததுக்கப்புறமா நான் டெஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த 4வது ஆள் யாருன்னா வேறு யாரும் கிடையாது, ஹிராட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற கரேசாவா தான். அவள் உள்ளே வந்தோடனே, நீங்களே இப்போ இங்கே இருக்கீங்க, உங்கள் கூட நான் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நீ வந்ததே லேட்டு, ஒழுங்காக உட்காரு, டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டை பற்றின ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனிமே ரொம்ப போட்டு குழப்பி எடுத்திருப்பாங்க. அதனால் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாகவே புரிய வச்சிடறேன். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி எதுவுமே பிரியவே கிடையாது. எல்லா கிளாஸ்லையுமே 3 பேர் 4 பேர்னு சேர்ந்து ஒரே குரூப்பாக தான் இருக்க போகிறாங்க. இதை கேட்டவொடனே கரேசாவா, என்னது அவங்க எல்லாருமே என்னோட எனிமீஸ் தானே, அவங்க கூட நாங்கள் எப்படி குரூப்பாக சேர்ந்து டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறா. இந்த இடத்துல மற்ற கிளாஸ்னு சொல்லி பிரிவினை எல்லாம் கிடையாது. ஏ கிளாஸில் 3 பேர், பி கிளாஸில் 3 பேர், சி கிளாஸில் 4 பேர், டி கிளாஸில் 4 பேர், கிட்டத்தட்ட 14 பேருமே சேர்ந்து ஒரே குரூப்பாக தான் இருக்க போறீங்க. உங்கள் குரூப்போட பேர் தான் மார்ஸ். இதே மாதிரி கேலக்சியில் இருக்கிற 8 பிளானட்டுக்குமே ஒவ்வொரு குரூப்போட நேமே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 குரூப்பாக தான் இருக்க போறீங்க. ஒவ்வொரு குரூப்லுமே 14 பேர் இருப்பீங்க. இப்போ இந்த மார்ஸ் குரூப்பில் உங்கள் 4 பேர் இருக்க போகிறாங்க. இதே மாதிரி ஏ கிளாஸில் 3 பேரும், பி கிளாஸில் 3 பேரும், சி கிளாஸில் 4 பேரும் வரப்போகிறாங்க. இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்மளோட ஊரில் ராஜாராணி கேம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான். அதில் 3Dன்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்களே, அதே மாதிரி இதில் விஐபின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறாங்க. ஸ்கூல் எல்லாருக்குமே ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. அந்த மெயிலில் நாங்கள் விஐபி சொல்லிட்டோம், உங்களோட குரூப்பில் தான் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மெயில் வந்துடும். ஆனால் யார் விஐபியோ அவங்களுக்கு மட்டும் நீ தான் விஐபியாக இருக்க போகிற, இதை பற்றி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருப்பாங்க. இந்த டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு கண்டினியூ ஆக போகுது. அதில் காலைல 1 மணி நேரமும் சாயந்தரம் 1 மணி நேரம் மட்டும் இந்த குரூப் எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி போட்டுக்கலாம். அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் மெயில் அனுப்பிவிடுவாங்க. அதில் அவங்களுக்கு யார் மேலே விஐபின்னு சொல்லி சந்தேகம் இருக்கோ அவங்களோட பேரை அவங்க போட்டுக்கலாம். ஒருவேளை எல்லாருமே சேர்ந்து கரெக்டாகவே விஐபி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பிரைவேட் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். அவங்க எல்லாருமே கரெக்டாக சொன்னாலுமே கூட விஐபிக்கு சேர்த்து 5 லட்சம் பாயிண்ட்ஸ் போக தான் போகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அவங்க தான் எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு விஐபிக்கு போய் பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அதுதான் இந்த டெஸ்ட்டோட ரூல்ஸே. அதே மாதிரி அவங்க எல்லாருமே கரெக்டாக சொல்லும்போது ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டா கூட பார்த்தீங்கன்னா நம்ம விஐபிக்கு ஏற்கனவே வர 5 லட்சம் பாயிண்ட்ஸோட சேர்த்து இன்னொரு 5 லட்சம் பாயிண்ட்ஸும் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட அவனுக்கு 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். அதனால் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் இவன் தான் விஐபியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்கன்னா, கரெக்டாக டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் எல்லாருமே ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும், கிட்டத்தட்ட விஐபிக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் போயிடும். இது ஒரு வகையான ரிசல்ட். அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே யாராவது ஒரு ஆள் இவன் தான் விஐபி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் கூட சடனாகவே கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க மட்டும் சடனாக நைட்டு வரை வெயிட் பண்ணாமல் எனக்கு இவன் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஒருவேளை அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா யார் ஆன்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் பிரைவேட் பாயிண்ட்ஸையும் கொடுத்துருவாங்க. அது போக அவங்க கிளாஸுக்கே பார்த்தீங்கன்னா 50 எஸ் பாயிண்ட்ஸை கொடுத்துருவாங்க. இந்த எஸ் பாயிண்ட்ஸ்ன்றது வெறும் 50 தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் 5 லட்சம் பிரைவேட் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களோட கிளாஸுக்கே கொடுக்குற 50 எஸ் பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப வேல்யூவானது. எதனாலனா பிரைவேட் பாயிண்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு செலவு கொடுக்குற காசு மாதிரி, அதை வச்சு அவங்களால செலவு தான் பண்ண முடியுமே தவிர அவங்களோட கிளாஸுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆனால் 50 எஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே கூட அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் யார் யார் எந்த கிளாஸ் முன்னேறி போகுது அப்படின்ற விஷயத்தை டிசைட் பண்ணவே முடியும். ஸோ எஸ் பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அவங்க மற்றவங்களுக்கான வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. அவங்களே ஆன்சர் பண்ணிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு
அவங்களுக்கு பிரைவேட் பாயிண்ட்ஸும் வந்துடும், அதே மாதிரி அவங்களோட கிளாஸுக்கு எக்ஸ்பான்ஸ் வந்துடும். அந்த எக்ஸ்பான்ஸ் அதிகமாக அவங்க கிளாஸ்ல இருந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அப்படி ஆன்சர் பண்ணவனும் தப்பா ஆன்சர் பண்ணி தொலைச்சிட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஏற்கனவே அவங்களோட கிளாஸ்ல எக்ஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட விஐபி தான் ஜெயிச்ச மாதிரிக்க. அதனால என்ன பண்ணணும்னா என்னோட கிளாஸே மொத்தமாக முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ரிஸ்க் எடுத்து அவங்க தனியாகவே ஆன்சர் பண்ணி ஆகணும். எனக்கு எக்ஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, எனக்கு 5 லட்சம் பிரைவேட் பேண்ட்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எல்லாரும் கூடயுமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் எல்லாருமே ஆன்சர் பண்ணும்போது அவங்களும் சேர்த்து ஆன்சர் பண்ணி ஆகணும். இதுதான் இந்த டெஸ்ட்டோட ரூல்ஸே. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் ப்ரோ ஒருவேளை விஐபியாக இருக்கிறவனே அதே கிளாஸில் ஒரு 2 பேரோ 3 பேரோ அந்த குரூப்பில் இருக்க தான் போகிறான், அவங்ககிட்ட போய் நான் தானே விஐபி, பேசாமல் என்னோட பேரை சொல்லிட்டு நம்மளோட கிளாஸுக்கு பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு பாயிண்ட்ஸ் வந்துடா அதை பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஐபியோட ஓன் கிளாஸில் இருக்கிறவங்களே நடுவில் யாருமே ஆன்சர் பண்ணவே கூடாது. அவங்க எல்லாருமே பொறுமையாக இருந்து நைட் எல்லாருமே ஆன்சர் பண்ணும்போது தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்க கிளாஸுக்காக ஒரு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்றக்காக தான். ஸோ 2 லைனுக்கு சொல்லணும்னா பிரைவேட் பேண்ட்ஸுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஆனால் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, என்னோட கிளாஸுக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் வரணும், இந்த டெஸ்ட்டை வச்சு என்னோட கிளாஸை நான் முன்னேறி கொண்டு போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கிளாஸுக்கு எக்ஸ்பான்ஸ் கிடச்சிடும். ஒருவேளை தப்பாக சொல்லிட்டா அதே இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு முடிஞ்சு போயிடும். இப்போ எப்படி தான் இந்த டெஸ்ட்டும் கண்டினியூ ஆக போகுது. இதை கேட்ட உடனே கரேசாவாக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் ரூல்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் எப்படி தான் இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறா. கரெக்டாக 3 நாள் நடக்கும், எல்லாருமே டிஸ்கஷன் ரூமுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி டீச்சரும் சொல்லி வச்சுறாங்க. இது முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இதில் யார் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஸ்கூல் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான். அவன் நினச்சது கரெக்டு தான். ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. கிளாஸ் ஏ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கே போய் எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பான்ஸை கூட்டேன்னு சொல்லி நம்மளோட கிளாஸுக்கு எக்ஸ்பான்ஸை குறைச்சி விட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி ஆயிரும். அதனால இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை சொல்லிட்டு இருக்கான். கிளாஸ் பியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்து அந்த விஐபியை கண்டுபிடிச்சு எல்லாருமே 5 லட்சம் பிரைவேட் பேண்ட்ஸை மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. கிளாஸ் சி எப்படி யோசிக்கிறான்னா, இந்த விஐபி மட்டும் கொஞ்சம் துரோகியாக இருந்தானா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வேற ஒரு ஆங்கில யோசிச்சுட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் ஹீரோனும் உட்காந்து இந்த டெஸ்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக 8 மணி ஆனோடனே ஒரு மெயில் வந்துடுது. அதில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா விஐபியா இல்லை. உன்னோட குரூப்புக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். என்னோட குரூப்பை பற்றி நானே பார்த்துக்கிறேன், உன்னோட குரூப்பை மட்டும் நீ எப்படியாவது கன்சிடர் பண்ணி எப்படியாவது ஜெயிக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ரீவனு வந்துடுறான். பரவாயில்ல சுச்சினே, நீ கூட நல்லா தான் யோசிக்கிற, அந்த ஐலாண்டில் நடக்கிற டெஸ்ட்லேயுமே கூட நீ ஜெயிச்சிட்ட, இந்த இதில் நீ தான் விஐபியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே கூட நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் கேட்டால் நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பரவாயில்ல நீ அதை கூட விட்டுரு, அந்த ஐலாண்ட் டெஸ்ட்டில் நீ ஜெயிச்சிங்களே அது எப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ரிவன் கேட்குறான். உன்னோட ஆள் தான் நான் தான் லீடர்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இவ ஒரு வேஸ்ட்டு, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ கூட என்னை அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ வேணா ரீமேட்ச் வரையா அப்படின்னு சொல்லி இபிக்கு கோவப்படுறா. உடனே ரீவனு வேணான்னு சொல்லி தடுத்துட்டு, பரவாயில்ல உங்களோட கிளாஸில் கூட கொஞ்சம் ஜீனியஸ்லாம் இருக்க தான் செய்றீங்க, உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை மாதிரி சின்ன பொண்ணாலாம் இவ்வளோ தூரம் யோசிக்க முடியாது, அது யாருன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ரிவன் கேட்கும்போது நம்ம ஹீரோன் எதுவுமே சொல்லலை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, என் பக்கத்தில் இருக்கிறது இந்த அயனகுஜி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் போட்டு கொடுக்குறா. நம்ம ரீவன் நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு, இது இந்த பையனை இவனை பார்க்கவே பால்வாடி மாதிரி இருக்கு, இவனை அப்பெல்லாம் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடான். போகும்போது நம்மளோட ஹீரோனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடறான். நம்ம ஹீரோனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. எதுக்கிட்ட எங்கள் கிளாஸ்லேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, கிளாஸ் ஏ கிளாஸ் பியில் அவனுக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிளாஸ் ஏ பியில் இருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஜீனியஸ்லாம் கிடையாது, அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்களோட கிளாஸ் மட்டும் தான் எனக்கு ஒரு மர்மமாகவே இருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ நம்மளோட ஹீரோவும் பரவாயில்ல இந்த அளவுக்கு சண்டை போட்டே இருந்தானா கண்டிப்பாக நம்ம பக்கம் இவனை திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் சொன்ன மாதிரியே அந்த குரூப் டிஸ்கஷன் நடக்குது. அப்போ கிளாஸ் ஏல இருக்கிற 3 பேர் வந்திருக்காங்க, கிளாஸ் பிலேயும் 3 பேர் இருக்காங்க. கிளாஸ் சியில் இருக்கிற ஒரு 3 பொண்ணுங்க வந்திருக்காங்க. 4வதாக இருக்கிற பொண்ணு தான் அந்த இபிக்கி. கிளாஸ் டியிலேருந்து இப்போ நம்ம கரேசாவா நம்ம ஹீரோ அது போக 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ஈச்சினஸ் என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்படி அமைதியாக இருக்க வேணாம், நம்ம ஏதாவது பேசலாமே அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ண சொல்கிறா. அப்போ கிளாஸ் ஏல இருக்கிற ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் டிஸ்கஷன்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். டிஸ்கஷன் பண்ணனா ஸ்கூல் வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க, ஏன்னா ரூல்ஸ் படி நம்ம டிஸ்கஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈச்சினஸ் சொல்கிறா. ஈச்சினஸோட பிளான் என்னன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணனா விஐபி யாருன்ற விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக சேர்ந்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே 5 லட்சம் பிரைவேட் ஃபண்ட்ஸ் கிடைக்கும், அது போதாதான் நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சிலரும் ஆமாம் இது ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனால் கிளாஸ் ஏல இருக்கிற பையன் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக இதனால் ஒத்துக்கவே முடியாது, ஒருவேளை நம்ம எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிட்டு யார் விஐபின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடனே வச்சுக்கலாம், ஆனால் நைட்டு வரைக்கும் யார் பொறுப்பா, ஒருவேளை அவங்களோட கிளாஸுக்கு எக்ஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் ஆசைப்பட்டுட்டு சடனாக அப்பயே ஆன்சர் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாருமே ஏமாந்து போகிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
அப்போ ஹீரோ மனசில் என்ன நினைக்கிறான்னா கண்டிப்பாக அந்த மொட்டை தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான் போல, அதனால தான் இவன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறான். நீ சொல்றது கூட கரெக்ட் தான், ஆனால் ஒருவேளை உன்னோட கிளாஸ்லேயே ஒரு விஐபி இருந்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே எஸ்பான்ஸ் வாங்கி ஜெயிச்சிட்டோம்னா உன்னோட கிளாஸ் வந்து கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க, கிளாஸ் ஏலேருந்து பிக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓரமாக போய் உட்காந்துடுறான். கரேசாவா எதுவுமே பேச மாட்டேங்கிறா, அவள் ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கூட எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான், மற்றவங்க எல்லாருமே பேசுறதை அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்குறான். அப்போ கரேசாவா உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்ல இருக்கிற 3 பொண்ணுங்க மட்டும் கரேசாவா கிட்ட வந்துடுறாங்க. என்னோட கிளாஸ்ல ரீக்கான ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட நீ சண்டை போட்டதா அவ சொன்னான், நீ அப்படிலாம் பண்ணையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரேசாவா எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் ஃபோனே பார்த்துட்டு இருக்கா. உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கோம், ஆன்சர் பண்ணு சொல்லும்போது நீ வேற யார்ட்டையோ வந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் உன்னோட கிளாஸ்ல இருக்கிற எந்த ஒரு பொண்ணுமே பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்லிடுறா. இல்லை ரீக்கா கரெக்டாக சொன்னா, அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நீ தான் அவளை வந்து இடிச்சிட்டியான், இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம அவட சண்டை போட்டதா வேற சொன்னான், கிளாஸ் டீல இருக்கிற குதிரவால் பட்ட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்கள் வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து அவட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னை ஃபோட்டோலாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி ஃபோனை தள்ளி விட்டுறா. ஃபோனு கீழே வந்து உடஞ்சி போயிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தானே ஃபோட்டோ எடுத்தீங்க அதனால தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி கரைசாம திமுறா பேசுகிறா. அதான் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு எவ்வளோ கோவம் வருது, எங்களை ஃபோட்டோ எடுக்க விடுவே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ் ஏல ஒருத்தர் ஓவராக பேசுகிறானே அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனோட பேர் தான் மச்சிதா. அவன் வந்தவொடனே இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாமல் போயிருங்க இல்லைனா டீச்சரை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பொண்ணுங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவன் கரைசாம அவன்கிட்ட தேங்க்யூன்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோ நின்று பார்த்துட்டே தான் இருக்கான். அன்றைக்கி ஈவினிங்கே திரும்பவும் அந்த டிஸ்கஷன் நடக்குது. அப்போ ஈச்சரசி திரும்ப என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்படி அமைதியாகவே இருந்தோம்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, ஒருவேளை உங்களுக்கு பேசுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் சேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறா. எல்லாருமே ஆமால இது கூட நல்ல ஐடியா தானே, நம்ம வேணால் சேட் பண்ணி பேசலாமே அப்படின்னு சொல்லி ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிளாஸில் இருக்கிற பையன் என்ன சொல்கிறான்னா 3 பேருமே தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, நீங்கள் கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் துரோகம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஈச்சினோஸ் என்ன சொல்கிறான்னா, உன் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருக்காங்களே அவங்கள மட்டும் நீ முழுசாக நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கே ஒரு செகண்ட் டர் ஆகுது. அதே மாதிரி அவங்களும் டிஸ்கஷனை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கரேசாவா வந்து அவளோட பாத்ரூமில் உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போதே அவள் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. அடுத்து வர எபிசோட்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நினச்சினதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.